அப்படின்னா இதுதான் லைட்டு இல்லை இதுதான் லைட்டு. எப்படி பார்த்தீங்கன்னா லைட்டு ஓகே. லைட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோடைய பிரைட்னஸ் பார்த்து உங்களுக்கே தெரியும். இதுதான் லைட்டு. இது எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு RomanSenykMusic. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நம்ம வழக்கம் போலவே லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இதனால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாரி. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் மொக்கையாக அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு மாதம் இதெல்லாம் பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஒரு ஃபன்னாக ஒரு அன்பாக்சிங் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கிறோம். என்ன இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்டுடியோ லைட் செட்டப் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சீப்பான ரேட்டில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த லைட் செட்டப் பண்ண போகிறோம். இந்த லைட் செட்டப் வச்சு நீங்கள் பாகுபலி மாதிரி பார்ட் 3 எடுக்க முடியலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி எடுக்க முடியாது. இந்த லைட் செட்டப் யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினரான யூடியூபர் என்ன மாதிரி, அப்புறம் ஒரு போர்ட்ரேட், அதாவது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லைட் செட்டப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இது அன்பாக்சிங் பண்ணுறோம். இதோட ரிவ்யூ தான். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து போட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறது உங்கள் லைக் டிஸ்லைக்கில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டுடியோ லைட் வந்து எல்லா சுச்சுவேஷனும் யூஸ் பண்ண முடியுமா இல்லை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லோ லைட்டிங்கில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம். நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ வந்து மொபைலில் எடுக்கிறோம். லோ லைட்டிங்கில் வந்து உங்களுடைய மொபைல், அதாவது கேமரா கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் தான் அது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப லோ லைட் இருக்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஐஎஸ்ஓ பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அது ஓவராக சென்சிட்டிவ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு அங்கேயும் தெரியும், அந்த நாய்ஸ் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். அதை நெவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி செட்டப் லைட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது நம்மளுடைய ஐஎஸ்ஓ கம்மி பண்ணால் கொஞ்சம் டார்க் ஆகிடும். டார்க் ஆகிடுச்சுன்னா வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஎஸ்ஓ கம்மி பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் சரியாக தெரியாது, இல்லை மற்ற ஆப்ஜெக்டாக உங்களுக்கு சரியாக தெரியாது. இது ஒரு நைட் மூவி மாதிரி இருக்கும் வீடியோலாம் பார்க்கும்போது. இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த லைட் செட்டப்லாம் தேவைப்படுது. அது நம்ம லைட் செட்டப் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்படி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு தேவையான லைட்டப் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாய்ஸ் வராது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு குறையாது. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக கிடைக்கும். பார்க்க கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வீடியோ. இதுக்காக தான் நம்ம வந்து லைட் செட்டப் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம அன்பாக்சிங் தான் ஆரம்பிப்போம். ஓகே கேஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட் செட்டப் தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த லைட்டுடைய ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களாக தெரியும். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரிங்ஃபில் லைட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த லைட்டோடைய இன்டர்ஃபேஸ், அதாவது இந்த லைட்டோடைய ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஐலையும் மூஞ்சிலையும் கொஞ்சம் லைட் அப்ளை ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த லைட் போடும்போது கொஞ்சம் அழகாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நைட் கலர் இருக்குது. அதாவது நைட்டில் நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு மல்டிபிள் டெம்பரேச்சர் இருக்குது. நீங்கள் வந்து இந்த லைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அதாவது இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒயிட் கலர் வச்சுருக்கேன், நான் வந்து அதை டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் மறுபடியும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வேறு டெம்பரேச்சர் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கெல்வின் டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணால் இப்படி இருக்கும். இதுலேயும் நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி. ஓகே, இந்த லைட்டுடைய மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே CBX260 அப்படின்னு போட்டுருக்காங்க. இது வந்து 26 சென்டிமீட்டர். இதுதான் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸை வந்து இப்படி நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப டேமேஜ் ஆகி இருக்குது. அதனால் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சது உங்களுக்கு காட்டுற என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கலர் சேஞ்ச் பண்ணிடுவோம். இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நமக்கு ஒயிட் இஸ் பிரைட், அதுவே எடுத்துக்குவோம். ஓகே, அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மவுண்ட்டு. இந்த மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரைபேட் மவுண்ட்டு. நீங்கள் அந்த லைட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டு இது கீழே ஒரு ஹோல் இருக்குது. இதை நீங்கள் ட்ரைபேடில் ஹோல்ட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு ட்ரைபேடில் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டு நல்லா ஸ்டேபிளாக இதாகிடும். இது எல்லா ட்ரைபேடுக்கு நான் மினிமம் பட்ஜெட்டில் இருக்கிற ட்ரைபேட் முதற்கொண்டு
ட்ரை பண்ணேன். அதுக்காக ஹை பட்ஜெட்டுக்கு ட்ரைப்பர்லாம் செட் ஆகுமான்னு கேட்டால் இதே த்ரெட்டு தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரே த்ரெட்டு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். இந்த பால் மவுண்ட் வந்து லைஃப் ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து மெட்டல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பால் ஷேப்பில் இருக்காண்டி உங்களுக்கு 360 ஆங்கிள் எந்த ஆங்கிள் வேணாலும் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் வந்து இது ஸ்க்ரூ லூஸ் டைட் பண்ணும்போது நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் இதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்குது. அது ஒரு பால் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொரில்லா பேடு மாதிரி ஒரு சின்ன செட்டப் மாதிரி இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா வந்து அந்த லைட்டு ரவுண்டாக இருக்குமா, அதில் வந்து இடையில ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன மொபைல் ஹோல்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஹோல்டர் இப்படி தான் இருக்கும். அந்த ஹோல்டரை வந்து இப்படி வச்சு நீங்கள் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி மடக்கிட்டிங்கன்னா தனியாக வெளியே வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களே இதுக்கு ஒரு லாக் பண்ணுற மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி அழகாக உள்ளே விட்டு இப்படி வச்சு இதை ஸ்க்ரூ பண்ணிடணும். ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும், லாக் ஆகிடும். டக்குன்னு அது வந்து அவ்வளோ வராது. அதனால் வந்து கொஞ்சம் நல்லா மொபைல் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நம்ம வந்து நம்பி ட்ரைப்பரில் வைக்கலாம். ஓகே, இதோடைய செட்டப் இப்படி தான் பண்ணணும். அடுத்து நம்ம லைட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் அண்ட் சி. ஓகே எஸ், நம்மக்கிட்ட அந்த பாக்ஸில் மிச்சமாக இருக்கிறது வந்து நம்ம லைட்டு மட்டும்தான். மற்ற எதுவுமே பாக்ஸில் இல்லை. அதனால் வந்து பாக்ஸ் தூக்கி தூர போட்டாச்சு. இப்போ நம்ம லைட்டு மட்டும் தான் காட்டிடுவோம். டடான் 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 டான். இதுதான் லைட்டான்னு கேட்டிங்கன்னா இதுதான் லைட்டு இல்லை, இதுதான் லைட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா லைட்டு? ஓகே, லைட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இதோடைய பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் லைட்டு. இது எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். ஓகே எஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் வந்து நம்ம டைப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த பால் ஹெட் இருக்கு இல்லைங்க, இதை வந்து நம்ம பாட்டமாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த த்ரெட்டு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து உள்ளே போயிடணும். அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா வந்து இது நம்மளுடைய ப்ரொஃபஷனலான அந்த பிக்கஸ்டான ட்ரைப்பரில் மாற்றோம். ட்ரைபாட் வச்சு நம்ம ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா டைட் வச்சிடணும். டைட் வச்சுட்டு எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம இதில் வந்து உள்ளே வச்சிடறோம். உள்ளே வச்சுட்டு இது வந்து எப்படி நம்ம மடைக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இது மடிக்கிறோம். மடக்கிட்டோம்னா அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது, அதனால் ஃபிக்ஸ் பண்ணி காட்ட முடியாது. இதுதான் இப்படி தான் செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணிட்டு இதை வந்து லைட் ஆன் பண்ணால் பூம், அவ்வளோதான். இதோட லைட் செட்டப். இப்படி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட டெம்பரேச்சர் நீங்கள் வச்சுக்கலாம். அதோடைய பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இதுதான் இதோடைய ஃபங்க்ஷன். இப்படி தான் அந்த இது பண்ணணும். இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிடுவோம். சாரி கைஸ், நான் வந்து உங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா அதோட கண்ட்ரோல் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி போகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிபி இது, அதாவது இது அக்செப்ட் பண்ணுற எந்த ஒரு டிவைஸ் வச்சு நீங்கள் பவர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் லேப்டாப்பு, பவர் பேங்க் இது கூட பண்ணலாம். இது வந்து 4 பட்டன் கொடுத்துருப்பாங்க. பவர் ஆன் ஆஃப் இது டிக்ரீஸ் இன்க்ரீஸ்க்கு 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மோடு மாற்றம் 4 பட்டன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட லெவலில் நீங்கள் மாற்றிக்கலாம். தேவைப்பட்ட மோடு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே எஸ், ஃபைனாக அந்த லைட்டோட செட்டப் இப்படி தான் இருக்கும். இதோட வீடியோ குவாலிட்டி இப்படி தான், இந்தளவுக்கு தான் அவுட்புட் இருக்கும். இந்த லைட்டோடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பால் மவுண்ட் வந்து நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இரும்பில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டோடைய அந்த ரவுண்ட் அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்குறதுல அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஆல் பிளாஸ்டிக் தான். அது ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி அதோடைய பிரைட்னஸ் எல்லாமே அதோட லைட்டிங் எல்லாம் அதெல்லாம் எனக்கு ஓகே தான். பட் ஆனால் இதோடைய குவாலிட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்ல ஒரு மெட்டீரியலில் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. லைட்டு மட்டும் இந்த ஒயர் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து பவர் பேங்க்கு இது எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து அதை மறந்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளக்கை தேடிட்டு இருக்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு அந்த சூஸ் எனக்கு இருக்காது. கொஞ்சம் ஒயர் லென்த்தாக கூட நீங்கள் வந்து சார்ஜரில் கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பவர் பேங்க் எங்கே வச்சுட்டு ஃபோன் கூட நீங்கள் இன்னொரு ஃபோன் இருந்தால் அதில் வந்து யூஎஸ்பி மூலமாக
அது ஓடிஜி மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒயர் லென்த்தாக கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த ரிமோட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்காட்டி இது நல்லா இருக்குது. இந்த லைட்டுடைய குவாலிட்டி, அதாவது அந்த பிரைட்னஸுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஏன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர் இருக்குது. ஒன்று ஒயிட் இருக்குது, இன்னொன்று வந்து டங்ஷன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் லோ டங்ஷன். அதிலே கொஞ்சம் சின்னதாக சேச்சுரேஷன் மாதிரி ஒரு கலர் 3 கலர் கொடுத்துருக்காங்க. 2 கலர் தான், அதில் ஒன்று லோ, இன்னும் கொஞ்சம் ஹை கொடுத்துருக்காங்க. இதில் அதை விட இதில் வந்து பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோடைய மெயின் ஹைலைட்னு சொல்லலாம். இதில் வந்து அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க, இந்த டிக்டாக்லாம் முதல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மெம்பர்ஸ்க்குலாம் அந்த லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் மேக்ஸிமம் ஃபோனில் தான் எடுப்பாங்க, அதுவும் போர்ட்ரேட்டில் எடுப்பாங்க. ஃபோனில் போட்டுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபேஸ்க்கு நல்லா பிரைட்னஸ் கிடச்சதுன்னா கொஞ்சம் வீடியோ பார்க்க கிளாரிட்டியாக இருக்கும், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதுக்காக அந்த லைட்டு. இதோடைய ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமேசானில் கிட்டத்தட்ட 500 சம்திங் போட்டுருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுபடி வேறு ஏதாவது உங்களுக்கு விமர்சனம், அதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் போஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.